கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடாக 2-3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் அப்படிங்கிறது சொல்லலாம். நம்ம என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா என் கல்லூரி கனவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து புதுசாக வந்திருக்கு. ஓகேங்களா? என் கல்லூரி கனவு. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா SC/ST வகுப்பினரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த கட்டமாக அவங்க மேற்படிப்பு படிப்பாங்க இல்லையா, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போவாங்க இல்லையா, அப்போ என்ன மாதிரியான கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிகாட்டுதல் திட்டம் தான் இது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா SC/ST மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் திட்டமாக என் கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டம் வரப்போகுது. ஸோ இந்த திட்டத்தை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இதை பண்ணியிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆதி திராவிடர் நல வாரியம் தான் வந்து இந்த ஒரு என் கல்லூரி கனவு அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு கரியர் கைடன்ஸ் இனிஷியேட்டிவா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என் கல்லூரி கனவு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே இன்னொரு திட்டம் ஞாபகத்துக்கு வரணும். 2022ஆம் ஆண்டு கல்லூரி கனவு அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து 2022ஆம் ஆண்டு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 25th of June வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கல்லூரி கனவு திட்டமும் என்னன்னா ஒரு கரியர் கைடன்ஸ்க்காக தான். ஓகேங்களா? என் கல்லூரி கனவு அப்படிங்கிறது ஆதி திராவிடர் அந்த நலவாரியம் வந்து கொண்டு வந்தது. ஸோ அது SC/ST மாணவர்களுக்காக பிரத்யேகமாக அவங்க ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ் எடுக்கணும். அந்த SC/ST மாணவர்களோட டிராப் அவுட் ரேட் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 12th வரைக்கும் படிக்கிறாங்க, காலேஜுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அப்போ அதை தான் நம்ம டிராப் அவுட் ரேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஒரு டிராப் அவுட் ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முதல் திட்டமாக நம்ம பார்க்குறோம், முதல் செய்தியாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா ஸோ இந்த வருஷம் வந்து மழை நல்லா பெய்யும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த வருஷம் தமிழ்நாட்டில் மழை நல்லா இந்தியா ஃபுல்லாகவே நல்லா மழை இருக்க போகுது, குறிப்பாக சவுத் வெஸ்ட் மான்சூன் எல்லாமே. ஸோ அந்த வகையில் மழை நல்லா பெஞ்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? நல்லா மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். போன வருஷமே அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சென்னையில் சைக்ளோன் மிக்ஜம், அதனால ஒரு வெள்ளம் வந்துச்சு. தென் தமிழகத்திலையும் ஒரு வெள்ளம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு பேரிடருக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம். ஸோ இது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்த் மினிஸ்ட்ரியும் தான் பண்ண போறாங்க. அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ண போறாங்கன்னா அந்த ஹெல்த் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. ஓகேவா? ஸோ ஹெல்த், இப்போ நமக்கு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா வெள்ளத்தை எப்படி வரவிடாம தடுக்கணும் அப்படிங்கிறத வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணிக்குவாங்க. ஸோ வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதனால நிறைய நமக்கு நோய் தொற்றுகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளானை வந்து இப்பயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் பார்த்தோம்னா நமக்கு சென்னையிலும் சரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம் இந்த மாதிரியான பகுதிகளிலும் சரி வெள்ளம் அதிகமாக இருந்துச்சு. வெள்ளம் அதிகமாக இருந்தாலுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நார்த்லையும் சரி சவுத்லையும் சரி ஒரு நிறைய இடங்கள்ல வெள்ளம் இருந்தாலுமே நமக்கு ஹெல்த் டிசாஸ்டர் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரல. ஓகேங்களா? நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்துச்சு, அதனால ஒரு ஹெல்த் டிசாஸ்டர் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்த ஒரு மேஜர் அவுட் பிரேக் ஆஃப் டிசீசஸுமே இல்லை. எந்த ஒரு நோய்களுக்கு பற்றின ஒரு விஷயமுமே நமக்கு வரல. எந்த ஒரு நோயாலையும் வெள்ளத்தினால இப்படி இவங்க மக்கள் இவ்வளோ பேர் வந்து இந்த நோய் வந்து இறந்துட்டாங்க, இல்லை இந்த நோய் வந்து இவ்வளோ பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மாதிரியான எந்த ஒரு செய்தியுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்போ போன வருஷம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருந்து டெவலப் பண்ணி இப்போ ஒரு பிளான் வந்து போட போறாங்க. அப்போ போன வருஷம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு எமர்ஜென்சியா ஒரு கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறத உருவாக்கணும். ஓகேங்களா? இந்த கண்ட்ரோல் சென்டர் உருவாக்கி அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அப்படிங்கிறத விடுவாங்க. ஓகேங்களா? டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் விடுவாங்க. இப்போ வீட்டில இருந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குன்னா அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணி அதன் மூலியமா ரெஸ்கியூ பண்ணி அந்த மருத்துவ உதவிகள் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி
எமர்ஜென்சி கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறத வச்சிருந்தோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ், அதுல என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நடமாடும் மருத்துவ குழு, அதுதான் மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மெடிக்கேஷன் அடிக்குவேட் அந்த மருந்து மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு ஒரு நடமாடும் மருத்துவ குழுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர்டா ஒரு 474 நடமாடும் மருத்துவ குழுக்களை வந்து தயார் நிலையில வந்து வச்சிருந்தோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், தேவையான மருந்துகள், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு மெடிக்கல் யூனிட், ஒரு மொபைல் மெடிக்கல் யூனிட் ரெடியா இருக்கு. டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தோடனே அவங்களை அனுப்பிவிட்டு அந்த இடத்துல வந்து மருத்துவம் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கமாண்ட் சிஸ்டம். வேற என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கமாண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்டேட் லெவலில் இருக்கும். அது அப்படியே பிரான்ச்சாக பிரியுது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அடுத்தது அது வந்து தாலுக் லெவலில், அந்த மாதிரி பிரிஞ்சு வருது. அப்போ டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறத உள்ள கொண்டு வராங்க. பாட்டம் டு டாப் அப்படிங்கிற அந்த அப்ரோச்சை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது என்ன பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கண்டினியூஸ் டிசீஸ் சர்வைலன்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இந்த டிசீஸ் சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் கேம்ப் எல்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ எல்லாத்தையும் டெய்லியும் ரிப்போர்ட் வாங்குவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு எவ்வளோ புதுசான கேசஸ் அட்மிட் ஆகிருக்கு, அதில் பெக்யூலியராக இருக்கக்கூடிய கேசஸ், ஃப்ளட் ரிலேட்டடாக எத்தனை கேசஸ் பதிவாயிருக்கு, ஸோ அதெல்லாம் டெய்லியும் ரிப்போர்ட்டாக எடுப்பாங்க, டேட்டாவாக கையில் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாவாக கையில் எடுத்து புதுசாக ஏதாவது நோய்கள் வந்திருக்கா, இல்லை இந்த ஆல்ரெடி அட்மிட் ஆயிருப்பாங்க இல்லையா, இந்த டிசீஸ்க்காக அட்மிட் ஆயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்காங்க, அதுக்கும் ஃப்ளட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, அந்த மாதிரி டேட்டாவா ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் எடுப்பாங்க. அதே மாதிரி மாநிலம் ஃபுல்லாக எடுக்கிறப்போ நமக்கு ஃப்ளட் ரிலேட்டடா இந்த மாதிரியான நோய்கள் வந்திருக்கு, அப்போ அதுக்கு தேவையான மருத்துவ சேவைகளை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷனை நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ அதுதான் கண்டினியூஸ் டிசீஸ் சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு மெடிக்கல் கேம்ப்லையும் என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதை என்னன்றதை எடுத்து பார்க்கறது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் டாஸ்க் ஸ்பெசிபிக் டீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃப்ளட்டோட ரெஸ்பான்ஸ், ஓகேங்களா, இமிடியேட் ஃப்ளட் ரெஸ்பான்ஸுக்கு ஒரு டீம் உருவாக்குறாங்க. வெக்டார் கண்ட்ரோல், இந்த இடத்துல நமக்கு இந்த கொசு மருந்து அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. வெள்ளம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அதனால நிறைய வெக்டார் பார்ன் டிசீஸ் வரும், காலரா வரும், மலேரியா வரும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் இந்த கொசுக்கள் எல்லாம் கொல்லணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனியா டீமை வந்து ஃபார்ம் பண்றாங்க. அடுத்தது வாட்டரை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டீம், அடுத்தது கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், எல்லா ஆக்டிவிட்டிஸையும் மானிட்டர் பண்றதுக்குன்னு ஒரு டீம். இந்த மாதிரி தனித்தனியா டீம் வச்சிருக்கனால தான் நம்ம இந்த மாதிரியான திட்டங்களை பண்ணனால தான் நம்மளால மேஜர் அவுட் பிரேக் எதுவும் வர முடியாம தப்பிச்சோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே தான் இந்த இடத்துலயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு ஃப்ளட் வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறமா இப்போ கண்டிப்பா ஹெல்த் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோட வானிலை ஆய்வு மையம் சொல்லிடுவாங்க, இவ்வளவு மழை பெய்ய போகுது, ஃப்ளட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அப்பயே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எமர்ஜென்சியா ஒரு கண்ட்ரோல் சென்டர் வந்து உருவாக்குவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும், மாவட்ட தலைநகரத்திலையும் வந்து உருவாக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அது அப்படியே பிரான்ச்சா கிராமங்கள் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா முன்கூட்டியே வந்து நமக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அப்படிங்கறத விட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல இந்த ரீஜியனுக்கு, ஓகேங்களா, இந்த தாலுக்குல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாவட்டம் வாரியா நமக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அப்படிங்கறத விட்டுறாங்க. இதன் மூலமா நம்ம ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணோம்னா கண்ட்ரோல் சென்டருக்கு போகும். அவங்க மெடிக்கல் யூனிட்ஸ்கிட்ட சொல்லி நமக்கு எமர்ஜென்சிக்கான அந்த ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்றாங்க, இப்போ கமாண்ட் சென்டர், அடுத்தது ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரிப்பேர்டா ஒரு மெடிக்கல் யூனிட்ஸ், மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ், நடமாடும் மருத்துவ குழு அப்படிங்கிறது தயார் நிலையில வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனலைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு டிசீஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது, அதுக்கும் இந்த ஃப்ளட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்போ ஃப்ளட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருந்துச்சு, இப்போ ஒருத்தர் வந்து காலரா இல்ல டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எந்த ஏரியால இருந்து அட்மிட் ஆயிருக்காரு, அவரோட வயசு என்ன, அந்த ஏரியால இருந்து வேற எத்தனை பேர் வந்து அந்த டிசீஸ்னால காலரான்னு சொல்லி ஒருத்தர் அட்மிட் ஆகிறாரு அப்படின்னா அதே ஏரியால இருந்து வேற யாராவது காலரான்னு சொல்லி அட்மிட் ஆயிருக்காங்களா, ஸோ அவங்க என்ன ஏஜ் குரூப்ல வந்து இருக்காங்க, ஸோ இந்த மாதிரியான டேட்டாவா எடுத்து ஸ்டடி பண்றதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறமா பார்த்தோம்னா வெவ்வேறு வாட்டர் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டீம், அங்க இருக்கக்கூடிய வெக்டாரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த கொசு அந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு டீம். இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் தனி தான் நிறைய ஸ்பெசிஃபிக்கான டீம்ஸை ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்றனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு டிசீஸும் வராம நமக்கு போன வருஷம் வெள்ளத்துல இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தனால தான் நமக்கு டிசீஸ் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியுது. குறிப்பா இந்த டிசீஸை பத்தின ஸ்டடி, ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒருத்தர் காலரா இல்ல டிசென்ட்ரின்னு சொல்லி அட்மிட் ஆகிறாருன்னா எந்த ஏரியால இருந்து வராங்க, அது என்ன லொக்காலிட்டியில இருக்கு, என்ன ஏஜ் குரூப்ல இருக்கு, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்தடுத்து அங்கிருந்து நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு டேட்டாவா எடுத்து ஸ்டடி பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? நமக்கு இந்த சென்ஸ் மெயின்ஸ்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்டர்வியூல கூட நமக்கு குரூப் 1 குரூப் 2 இப்போ குரூப் 2 இன்டர்வியூல, ஸோ குரூப் 1 இன்டர்வியூல கூட நீங்க இந்த பொசிஷன்ல இருந்தா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம சுட்டி காட்டலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த அக்கேஷனலா நியூஸ் பேப்பர்ல வர்றப்பதான் தெரியும். ஓகேங்களா? இல்லாட்டி நம்ம ஜென்ரலா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஸோ கடைசியாக ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு லேபர் டேவாக இருக்கனால நமக்கு ஸ்ட்ரீட் வெண்டார்ஸை பற்றின ஒரு சின்ன ஆர்டிகல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆக்டை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா தலைப்பு. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2014 May 1, 2014 வந்திருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆக்ட் வந்து. ஓகேங்களா? அப்போ இந்த 10 வருஷத்துல என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய அளவில் நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ல பெரிய அளவில் ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படிங்கிறதா இந்த ஒரு ஆர்டிகல்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப்பை வந்து தனித்தனியா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு லொக்காலிட்டி வைஸ் பிரிக்கிறாங்க. இந்த லொக்காலிட்டி வைஸ் பிரிச்சு ஒரு அட்வைசரி போர்டு மாதிரி கிரியேட் பண்றாங்க. அந்த அட்வைசரி போர்டுக்குள்ள ஒரு 40% ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு ஜோன் இருக்கு அப்படின்னா அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுமே உள்ள வராங்க. ஓகேவா? அதே மாதிரி பெண்களும் உள்ள வராங்க. அதுக்குன்னு தனி ரிசர்வேஷனும் இருக்கு. ஸோ அடுத்தது கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இருக்க போறாங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் மீட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அத்தாரிட்டிஸ் கிட்ட இவங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சொல்யூஷன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஆக்டோட ஒரு அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஆனா அந்த ஆக்டோட இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது சரிவர இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்க, இன்னமும் இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் இல்லீகல் அப்படின்னு சொல்லி தான் பாக்குறாங்க. ஆனா நமக்கு இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கல்ச்சர்ல ஒரு பார்ட் அப்படிங்கறத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மும்பைல பார்த்தோம்னா வடப்பாவ் அப்படிங்கிறது எல்லா தெருக்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு கடையா இருக்கும். நம்ம ஊர்லயே பார்த்தோம்னா எல்லா ஸ்ட்ரீட்லயும் வந்து ஒரு வடை கடை இருக்கும், இல்ல ஒரு தோசை கடை இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இதெல்லாம் இல்லீகல் அப்படின்னு சொல்லி பார்க்கறது ஒரு கண்ணோட்டமா இருக்கு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் மத்தியில. ஸோ அந்த ஒரு போக்கு மாறணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி நகரப்புறங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன், இந்த மாதிரி நிறைய மிஷனை கொண்டு வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு அதெல்லாம் பாதிப்படைகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு கண்ணோட்டமா இருக்கும். ஸோ அதுல ஸ்ட்ரீட் வெண்டார்ஸை பத்தி கொடுத்திருந்தாலும் இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ற அந்த ஒரு திட்டத்துக்கு கீழே ஸ்ட்ரீட் வெண்டார்ஸை பத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் சரிவர இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் 3 விஷயம் சொல்லியிருந்தோம். 3வது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிட்டி அப்படின்னா அது வேர்ல்டு கிளாஸ் லெவல்ல இருக்கணும் அப்படின்னா அப்ப அங்கெல்லாம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இல்லாத ஒரு நகரத்தை தான் நம்ம வேர்ல்டு கிளாஸ் நகரம் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸும் ஒரு சிட்டியோட இன்டெகிரல் பார்ட். ஓகேங்களா? இன்றியமையாத ஒரு உறுப்பு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை நம்ம பண்ணணும். இந்த ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்ரெசிவான ஆக்டா இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா அவங்கள ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் பத்தின பிரச்சனையோட டெசிஷன் மேக்கிங்ல அவங்களையும் உள்ள கொண்டு வந்தோம் நம்ம. ஆனா இதை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான தேவை இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இந்த சட்டம் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துல பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கனால தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமான பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண தான் போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கிளைமேட் சேஞ்சினால அதிகப்படியான பாதிப்புகள் அவங்களுக்கு தான் இருக்கு. ஓகேவா? நமக்கு அதிகமா வெயில் அடிச்சாலும் அவங்க பாதிப்படைவாங்க, அதிகமா மழை பெஞ்சாலும் அவங்க பாதிப்படைவாங்க, வெள்ளம் வந்தாலும் அவங்க பாதிப்படைவாங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா ஒரு த்ரெட்ல இருந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப அதுக்கு அரசாங்கத்தால என்ன நன்மைகளை பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நமக்கு கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 ஆர்டிக்கலை பார்த்திருக்கோம். என் கல்லூரி கனவு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம், அடுத்தது தமிழ்நாடோட அந்த பிளானை பத்தி பார்த்திருந்தோம், அடுத்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆக்டை பத்தி பார்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனலிஸ்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.